Taste the Daily. மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது சகோதரர்கள் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரைக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு சிந்தாமணி டோல்கேட் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையிலும், விரகனூர் ரிங் ரோடு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமையிலும், ஐராவத நல்லூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது சகோதரர்கள் திருவுருவ சிலைகளுக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், சி விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, KT ராஜேந்திர பாலாஜி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராஜ் சத்தியன், மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெறும் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை விழாவிற்காக அதிமுக பொதுச் செயலாளர் வருகை தந்தார். அப்போது செல்லும் வழியில் மானாமதுரை பைபாஸ் சாலையில் தல்லாக்குளம் முனியாண்டி கோயில் அருகே சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக மலர்கள் தூவியும் பலூன்களை ஏந்தியவாறும் பொதுச் செயலாளருக்கு வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன், குணசேகரன், கற்பகம் இளங்கோ, நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் குரு பூஜையையொட்டி விருதுநகரில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மேலத்தெரு பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அரிசி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் விஜயகுமாரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மத்திய பேருந்து நிலையம் அமைக்கும் பணியை அதிமுக MLA பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அப்பகுதியில் ஏராளமான குப்பைகள் தேங்கி கிடப்பதை பார்த்த அவர், பொதுமக்களிடம் வரி வசூலிப்பதில் மட்டும் அக்கறை காட்டும் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். பொள்ளாச்சி நகராட்சி எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதற்காக ஒரே உதாரணம், பல்லாயிரம் மக்கள் தினசரி வந்து செல்லுகிற இந்த புதிய பேருந்து நிலையமே சாட்சி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல குப்பை அள்ளி 2 மாசம் மேலாயிருக்குது. அங்கங்க குப்பைகளை குவித்து வைத்து அசுத்தமாக இதுக்குள்ள வந்து போனாலே டைபாய்டு, மலேரியா, டெங்கு போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கூட இந்த அளவுக்கு பொள்ளாச்சி நகராட்சி நாரி நாத்தம் அடித்துக் கொண்டிருக்கவில்லை.